அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி எஸ் மணிக்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கேரள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தவர் எஸ் மணிக்குமார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றிருக்கிறார் எஸ் மணிக்குமார். அவர் தற்போது மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கேரள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக எஸ் மணிக்குமார் பணியாற்றியிருக்கிறார். அதேபோல சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் அவர் சட்டம் பயின்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி எஸ் மணிக்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகள் அவர் பதவி வகிப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேரள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக எஸ் மணிக்குமார் இருந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் அவர் சட்டம் பயிற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி எஸ் மணிக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகள் அவர் பதவி வகிப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி மணிக்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் அவர் சட்டம் பயின்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி எஸ் மணிக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகள் அவர் பதவி வகிப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேரள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக எஸ் மணிக்குமார் இருந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்த ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாஸ்கர் அவர் ஓய்வு பெற்றதை அடுத்து தற்போது கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த நீதிபதி எஸ் மணிக்குமார் தற்போது அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான உத்தரவை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே நீதிபதி எஸ் மணிக்குமார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக மூத்த நீதிபதியாக இருந்தவர். தொடர்ந்து இங்கிருந்து அவர் கேரளா உயர்நீதிமன்ற நீதிபதியாக தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். அங்கு ஓய்வு பெற்றதை அடுத்து தற்போது அவர் சென்னை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவர் பதவிக்காக பரிந்துரைக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் தற்போது நீதிபதி எஸ் மணிக்குமார் இந்த பதவியில தற்போது அந்த பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார். இவர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் வரை இந்த பதவியில் வகிப்பார். தொடர்ந்து மனித உரிமை தொடர்பான அனைத்து வழக்குகளும் இவர் கையாளுவார். இவருடன் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்த ராஜேலங்கோ, அதே போல வழக்கறிஞர் கண்ணதாசன் ஆகியோர்களும் அங்கு நீதிபதிகளாக இருக்கிறார்கள். ஆக சென்னை மனித உரிமைகள் ஆணையத்தை பொறுத்தளவு சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கேரள உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த மணிக்குமார் தலைமையில இவர் அதே போல வழக்கறிஞர் கண்ணதாசன் மற்றும் அதே போல ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ராஜேலங்கோ ஆகியோரும் செயல்படுவார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.